ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5138 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 8/2/2026 24/2/2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஜாப் கிடையாதுங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி தான், உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பாங்க, ஜாப் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக SC ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி விடோ கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி. இது வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அதேமாரி ஃபார் த கேண்டிடேட் ரெஜிஸ்டர் அண்டர் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது நீங்கள் அந்த நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி தேர் பாசிங் கிராஜுவேஷன் ஷுட் நாட் மோர் தென் 4 இயர்ஸ். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாவும் வச்சுருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 12 மந்த் தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்கும். ட்ரைனிங் கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ட்ரைனிங் சீட் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அதை பற்றி பார்க்கலாங்க. ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிள்லையுமே அந்த ஜாப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பாருங்கள், சென்னைக்கு 56 வேக்கன்சியும், கோயம்புத்தூருக்கு 28, திருச்சிக்கு 37, டோட்டலாக 121 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 127 வேக்கன்சி தமிழகத்திற்கு, டோட்டலாக 5000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அந்த லொக்கேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கான க்ரைட்டீரியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டைஃபண்ட். ஸோ நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ரூரல் ஏரியா, செமி அர்பன், அர்பனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 12300 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க மந்த்லி. மெட்ரோ சிட்டிஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15000 கிட்ட ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேறு எந்த அலோவன்ஸுமே பெனிஃபிட்டுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. 1 இயர் மட்டும் இந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயே இருக்குது, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்டுக்கான லிங்க் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆண்களுக்கு, அதாவது ஜென்ரல் OBC எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆண்களுக்கு மொத்தமாக 944 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும். பெண்களுக்கு 708 ரூபா. இதுவே SC ST PW கேட்டகரி அப்படின்னா 236 ரூபா. டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 236 ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், 4 வகையான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு இவ்வளோ செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. முதல்ல ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் லாங்குவேஜ்
இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 25 கொஷின், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஷின், குவான்டிட்டிவ் ரீசனிங் ஆப்டிடியூட் 25 கொஷின், கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு 25 கொஷின், டோட்டலாக 100 கொஷின்ஸ் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னை தமிழ் தான் பொருந்தும். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் நடக்குங்க. ஸோ ஃபைனலாக ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து போடுவாங்க. இதுதான் இந்த ஜாபில் இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து மொத்த இன்ஃபர்மேஷன். இது அப்ரெண்டிஸ்ஷிப் தான், ஜாப் கிடையாது. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.